கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கு. இந்த படமாச்சும் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமான்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே டோன்ட் வரிடா, இட்ஸ் a கம்பேக். ஆக்சுவலாக அந்த படத்துக்கு வந்து தங்க மீன்கள் அப்படின்னா பேரே வச்சிருக்கணும். நீங்க படம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், படம் ஃபுல்லாக வந்து மொத்தமாக தங்க மீன்களை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆக்சுவலாக வந்து ராம் சார் வந்து அந்த படத்துக்கு தங்க மீன்கள் வைக்கலன்னா எனக்கு தெரிஞ்சு தங்க மீன்கள் தான் வச்சிருப்பாங்க. வேற வழி இல்லாமல் இந்த படத்துக்கு ரெட் பேர் வச்சிருக்காங்க. ஸோ படம் வந்து நேம்க்கு ஏற்ற மாதிரி 90s வந்து நடக்குது அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, இது ஒரு பீரியட் ஃபிலிம் தான்றது தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, காஸ்டியூம்ஸும் சரி, அந்த ஸ்டார்டிங்லேயே அவங்களோட வெட்டிங்கோட அந்த டெக்கர்ஸ், அவங்களோட காஸ்டியூம்ஸ், அப்புறம் சுத்தி இருக்க ப்ராப்ஸ், அந்த மெட்டல் சேர் இருக்கும்ல, நம்ம பழைய கல்யாண வீட்டுக்கு போறா மெட்டல் சேர் ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்த்து கரெக்டா அந்த டீடைல்ஸ் எல்லாம் அழகா வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லா ஹீரோஸ்க்குமே வந்து அந்த இன்ட்ரோ கார்டு இருக்குல்ல, இன்ட்ரோ கார்டு வந்து அனிமேஷன் பண்றது வந்து அது வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் வந்து அது பண்றது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபேன்ஸ்காகவே வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங் டக்குன்னு வந்துட்டு போச்சு. சரி ஓகே அவ்வளவுதானா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோ வந்து வேற ஒரு ஃபைட்ல வந்து போகுமா, அந்த ஃபைட்ல இன்டர்கட் அடிச்சு அந்த இது போட்டு ஒரு பெரிய நல்லா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து படத்துல வந்து ரொம்ப செம்ம ஹைலைட்டான சீன்னா, கிட்டத்தட்ட ஒரு 18-20 நிமிஷத்துக்கு ஒரு சிங்கிள் டேக். அது என்னன்னா அந்த கனிமா சாங் இருக்குல்ல, அங்கதான் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அது வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்துட்டு நிறைய பண்றப்போ ஏன்டா இவ்வளவு ப்ரோமோட் பண்றீங்க அந்த பாட்டு வரும்போது கேட்டு ரொம்ப இதுவாயிடுச்சு. ஆனா வந்து வர்த் தான். எனக்குலாம் அந்த பாட்டு ஆரம்பிச்சுன்னு பேசாம வெளியே எங்கேயும் போயிடலாமா, ஏன்னா ஒரே எப்ப பார்த்தாலும் காதுக்குள்ள கனிமா கேட்டுட்டே இருக்கேன், பேசாம வெளியே எங்கேயும் போயிடலாமா அப்படி பார்த்தா இருந்தது. அந்த சாங் பாக்குறதுக்கு பாட்டு டான்ஸ், அதுல உள்ள திடீர்னு சனா வராப்ல இவங்க எல்லாம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கப்போ அங்கிருந்து அது வந்து ஒரு கான்வர்சேஷனுக்கு போகுது, அங்கிருந்து திருப்பி ஒரு ஃபைட்டுக்கு வருது, திருப்பி ஒரு கான்வர்சேஷன் வருது, திருப்பி டான்ஸ் வருது, திருப்பி கான்வர்சேஷன். அப்போ இவ்வளவு பெரிய கோரியோகிராஃபி ஹைட்ஸ், வேற ஒரு ஃப்ளோர், பேஸ்மெண்ட், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், டெரஸ் எல்லாத்துக்கும் போயிட்டு வராங்க. இந்த சிங்கிள் ஷாட் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு அது அப்படியே எல்லாரையும் ஹூக் ஆகி பார்க்க வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அந்த படத்தை வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எப்படி அந்த இதோட மேக்கிங் விடுவாங்கல்ல, அப்பவும் பார்க்கணும் எத்தனை டேக் எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க. ஏன்னா மேபி சிங்கிள் டேக்ல வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட், மேக்ஸிமம் ஒரு 5 ஆர்டிஸ்ட் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்கல்ல, இதுல அப்படி இல்ல, ஒரு பெரிய கிரவுடே இருக்கு. ஃபுல் கிரவுட் வந்து சிங்கிள்ல பண்றதும் வந்துட்டு கஷ்டம். செமையா இருந்துச்சு. அதான் கரெக்டா அந்த இடத்துல வந்து எடுத்து அடிக்கிறது, அந்த அவங்கலாம் அந்த முடிச்சிட்டு டான்ஸ் வர பண்ணனும். ஃபர்ஸ்ட் டான்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் ஒரு கான்வர்சேஷன், அப்புறம் திருப்பியும் கீழ வராங்க, திருப்பியும் டான்ஸ், திருப்பியும் ஒரு ஃபைட். அது வந்து ஒரு மாதிரி இந்த பாட்டையா நம்ம வெறுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி, கனிமா சாங் மேல ஒரு மரியாதையே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அது ப்ரமோஷன்ஸ்ல பண்ணதுக்கு வந்து வர்த் தான். அது எனக்கு சூப்பரா செமையா இருந்துச்சு. சிறப்பான தரமான சம்பவம்லாம் நீ பாப்பீங்க. இன்னொன்னு என்ன ரொம்ப தோணுச்சு அப்படின்னா வந்து ஆக்சுவலா இந்த ஃபுல் படத்தை வந்து கமர்ஷியலா மாஸ் படமா கொண்டு போயிருக்கலாம். ஆனா வந்து அப்படி எதுவுமே இல்லாம ஒரு ஸ்டோரி லைன் ஒன்று பிடிச்சி, அந்த ஸ்டோரி லைன் பிடிச்சி, அந்த ஸ்டோரி லைனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரூவா இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லாமே இருந்துச்சு. அதோட மேக்கிங்கா இருக்கட்டும், டைலாக்ஸா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே வந்து அந்த ஸ்டோரியை ஸ்டிக் பண்ணியே இருந்துச்சு. ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தது. அதுல இருந்து டீவியேட் ஆகவே இல்லை மூவி. எங்க போனாலும் திருப்பியும் வந்துட்டு அந்த ஸ்டோரி லைன்லயே ஸ்டிக் ஆகி கடைசி வரைக்கும் வந்து முடிஞ்சது. என்னடா திடீர்னு இந்த மாதிரி போய் காசுலாம் பண்ணி போறாங்க, எங்கடா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, இந்த படத்துல வந்து ஒரு கோயில் வரும், ஒரு செட்டப்பே வந்து ஒரு காட்டுக்குள்ள இருக்க மாதிரி தான் இருக்குமா. அதனால வந்து லைவ்லியா அப்படியே போலாம் அப்படின்னு ஒரு கிரியேட்டிவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கு, கிரியேட்டிவா ஒரு ஸ்பேஸ்ல உட்காந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் பண்ணிட்டு இருக்கு. அதனால நிறைய டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. இது சொன்னா அடிப்பாங்க, பட் பரவாயில்ல, இருந்தாலும் சொல்றேன். என்ன அப்படின்னா இந்த படத்துல சூர்யாவுக்கு வந்து அவ்வளோ மாசம் இருக்கு. ஆனா யாருமே வந்து அவர் எப்படி தெரியுமா, அவர் யாரு தெரியுமா, அவர் என்னெல்லாம் பண்ணுவார் தெரியுமான்னு ஒரு டைலாக் யாருமே எதுவுமே பேசல. ஆக்சுவலி மாஸ் சீன்ஸ் எல்லாமே பிலீவபிளா தான் இருக்கு. அவர் 10 பேர் அடிச்சாலும் அந்த 10 பேரை அடிக்கிறதுக்கு அது மாதிரி என்ன ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க, எப்படி நடந்துச்சு, எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ரொம்ப ஜஸ்டிஃபைடா இருந்துச்சா. ஸோ யாருமே சொல்ல தேவையில்லை யாரு தெரியுமா அப்படின்ட்டு. நம்ம வந்து அதை சும்மா தேவையில்லாம அடிக்கல, ஒரு பர்பஸ்க்காக அது எல்லாமே கரெக்டா சால்வ் ஆயிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு.
ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ரொம்ப படத்துக்கு அப்புறமா வந்து சூர்யாவோட ஆக்டிங் வந்து இந்த படத்துல வந்து நிறைய ஸ்கோப் இருந்துச்சு, நிறைய எமோட் பண்றதுக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப படத்துல வந்து டான் மாதிரி இல்லைன்னா போலீஸ் மாதிரி இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு லார்ஜர் தென் லைஃப் மாதிரி ஒருத்தர் ஆக்கிட்டு அவங்களுக்கு எமோஷன்ஸே இல்லாத மாதிரி தானே ஃபுல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த படம் வந்து ஆக்சுவலா ஒரு ஆக்ஷன் படத்தை தாண்டி ஒரு லவ் படம் தான். ஆக்சுவலா ஒரு லவ் தான், எல்லாமே வந்து அந்த லவ்க்காக தான் பண்றாங்க, அதை நோக்கி தான் எல்லாம் போகுது. அதை சுத்தி அது ஆக்ஷன் பில்டா இருக்க மாதிரி இருக்கா அப்படிங்கிறப்போ ஒரு எமோட் பண்றதுக்கு நிறைய ஸ்பேசஸ் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி பாக்குறதுக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் அப்படியே ரிஜிடாவே போயிட்டு இருக்கும், கேரக்டரைசேஷன் அப்படி இருக்கிறதுனால. அப்ப கூட பேசிருந்தோம், அந்த ஷெல்ல இருந்து வெளில வரப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நேரத்துல என்ன இது நீங்களும் எல்லாம் ஒரு கோடி வார்டு அடிக்குது அப்படி பேசிட்டு இருந்தா அது எல்லாரும் கேரக்டர் டான்ஸ் எல்லாம் கூட கஷ்டப்பட்டு அப்படியே அந்த கேரக்டர் மெயின்டைன் பண்ணியே டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு பிடிச்ச சூர்யா வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போகாது. பூஜா டேட் வந்து சம்மர் ரோல் எல்லாம் வந்து ஒரு சீன்ல வந்துட்டு போறது இல்ல ஒரு பாட்டுக்கு வந்துட்டு போறது அந்த மாதிரிலாம் இல்லாம அவங்களுக்கான ஸ்கோப்மே பெருசா இருந்துச்சு. மூவி ஃபுல்லாவே டிராவல். ஆமா, ஜெயராம்கான ஸ்கோப்மே நல்லா இருந்துச்சு. ஸோ யாருக்கெல்லாம் ஒரு பெரிய ரோல் இருக்கோ எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. முக்கியமா வந்து வில்லன் ரோல் வந்து அதை பண்ணியிருந்தவங்க பேர் தெரியல எனக்கு, மைக்கேல் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் செம்மையா பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா ஜென்ரலா வந்து வில்லனா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, அடியால வச்சு அப்படிலாம் இல்லாம கேரக்டரைசேஷனும் ரொம்ப சைக்கிக்கான ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கு. அதுக்கு வந்து ரொம்ப பிலீவபிளா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல யாராவது அப்படின்ற வரது, பட் அந்த வில்லன் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அப்பதான் வந்து ஹீரோ வந்து பேலன்ஸ் ஆகும் இல்லையா. சோ அதுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டாவே இருந்தது, சூப்பரா இருந்துச்சு டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும். திடீர்னு பீஸ் டெமோக்ரசி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்ல உட்கார்ந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கனா. அதே மாதிரி படமே வந்து ஒரு 4 எபிசோட் 5 எபிசோட் மாதிரி பிரிச்சு காட்டியிருந்தாங்க. ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் மேக்கிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற ஒரு ஃபீல்ல இருக்குல்ல நம்மளுக்கு. அவர் அந்த லார்ஜரா பெரிய லேண்ட்ஸ்கேப் காட்டுறது, இது பண்றது, அப்புறம் பிஜிஎம்லாம் பயங்கரமா இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் படம்னா வந்து சனா வந்து இறங்கி விளாண்டுறாரு உள்ள வந்து இஷ்டத்துக்கு. ஏன்னா கடைசியெல்லாம் வந்து அது இங்கிலீஷ் பாட்டு தான் ஓடிட்டு இருந்துச்சு, அது என்ன ஏதெல்லாம் தெரியல. பிஜிஎம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ எல்லா மூவிஸ்லயுமே அந்த பிஜிஎம்மோட அந்த ஃபைட்டோட ஸ்டன்ட்ஸை வந்து சிங்க் பண்றது வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய மூவிஸ்ல. இதுலயுமே அது பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. பாக்குறப்போ நமக்கு அப்படியே என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருந்தது. படம் வந்து இன்டர்வல் வரைக்கும் சூப்பரா போச்சு. அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 40 minutes வந்து படம் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கு, நல்லா இருக்கா எப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் வரப்போ இப்போ ஜெகதானா XXL வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒன்று பண்ணி நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்தது. பட் இதுல டிஃபரெண்டா வேற ஒன்னு ட்ரை பண்ணிருக்காங்க, கனெக்ட் பண்ணி ஒன்று பண்ணி லாஸ்டா முடிக்கிறப்போ வந்து ஓகே நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வந்துருச்சு. மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னொன்னு என்ன பிடிச்சுன்னா எல்லா கேரக்டருக்குமே ஒரு பர்பஸ் இருந்தது. ஓகே, சும்மா நார்மலா இவங்களை சும்மா இன்ட்ரடியூஸ் பண்றோம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே, ஒரு வெரி ஃபியூ கேரக்டர்ஸ் தான் மெயின் கேரக்டர்ஸ். அவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஒரு ரோல் இருந்தது, ஒரு பர்பஸ் இருந்தது. கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லாருமே. எங்கேயுமே இந்த பெருசா லாஜிக்கா தாண்டி போறது, லாஜிக்கா ஓகே டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கலாங்கிற மாதிரி இல்லாம மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே அந்த லாஜிக்குள்ள கொண்டு வந்து எல்லாமே செட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நிறைய சிம்பாலிசமா அந்த மாதிரி நிறைய சிலது யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பாத்தீங்க. ஆமா, அது சொல்றப்போ அதை திருப்பியும் செகண்ட்ல போயிட்டு திருப்பி காட்டுவாங்கல்ல, ஓகே இதனாலதான். அது கொஞ்சம் முன்னாடி தான், இப்போ அப்படி பண்றது இல்ல. பட் அதுவுமே வந்து இந்த மூவிக்கு ஆப்டா தான் தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இதுலயும் வந்து திடீர்னு ஒரு ரெட்ரோ பாட்டு ஒன்று வந்துச்சு, செனோரிட்டா ஐ லவ் யூ. எனக்குலாம் ஐயோ ஃபுல் பாட்டை போட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செனோரிட்டா மட்டும் இல்ல, நிறையவே ரெட்ரோ சாங்ஸ் இருந்தது இல்ல. ஏன் பிறந்தாய் மகனே இருந்தது, டாடி டாடி. இன்னும் 2 சாங்ஸ் கூட இருந்தது. எனக்கு கரெக்டா நான் அது எல்லாமே அந்த சினாரியோக்கு ஆப்டா மேட்சா இருந்துச்சு. அவங்க ஏதாவது ஒரு டேப் ரெக்கார்ட்ல ப்ளே பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது பேக்ரவுண்ட் மியூசிக்கா வரும். அந்த மாதிரி ஜஸ்டிஃபைடா தான் இருந்தது. தேவையில்லாம ஒரு பாட்டெல்லாம் போடல, அது ஃபுல் பாட்டு அந்த மாதிரிலாம் இல்ல. சும்மா ஒரு 2 lines அவ்வளவுதான் இருந்தது. அது நல்லா இருந்துச்சு. அது அப்படி கிராஸ் பண்ணி போறப்போ அது ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு.
அண்ட் வந்து இந்த படம் வந்து என்ன ஜானர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது லவ் தான் மெயினா இருந்துச்சு. பட் ஆக்ஷன் வந்து அதோட ஜாஸ்தியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேண்டசியா ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்ஸும் நிறைய இருந்துச்சு. திடீர்னு சடனா வந்து ஏன் இப்படி வருதுன்னு யோசிச்சேன். பட் ஓகே, அது வந்து அதுக்காக அவங்க வந்து பண்ணல, என்ன ரீசனுக்காக அப்படி பண்ணிருக்காங்கன்றதும் வந்து ஃபேண்டசி எலமெண்ட்டும் ஒரு மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஒரு டிஃபரெண்டா ஒரு ஃபீல் இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து கனிமா சாங் இது பண்ணோம். அதுக்கப்புறம் கண்ணாடி பூவே சாங் இருக்குல்ல, ஜெயில வந்து ஃபீல் பண்றப்ப வரும்ல, அந்த சாங்குமே நல்லா இருந்தது. அது வந்து எனக்கு அந்த அஞ்சல சாங்கோட ஃபீல் வந்து வந்துச்சு. அதுல அந்த டான்ஸ் ஆடுறது, அந்த ஸ்டெப் எல்லாம் இது பண்றது, இமேஜின் பண்றது, ஓகேவா, அது எல்லாமே எனக்கு அஞ்சலுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு சாங். அது வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் சாங். இது வந்து திருப்பி லவ் கூட சேர போறாங்க, அந்த மாதிரி ஒரு சாங். பட் ஏதோ சம் சிமிலாரிட்டி எனக்கு தெரிஞ்சது. அது பாக்குறப்ப அந்த ஃபீல் வந்தது. அது நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. சூர்யாவோட லுக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நல்லா இருந்தது. அயனுக்கு அப்புறமா வந்து நிறைய லுக்ஸ்ல வந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இந்த டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு வேற வேற லுக்ஸ்ல வந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு பர்టిక్యులர் சீன் தான், அந்த ஜெயிலுக்கு போற சீன்ல தான் வந்து அது என்னன்னா முடியல ஒரு மாதிரி இருந்துட்டு ஃபைட்லாம் பண்ணிட்டு இப்படி ஹேர்லாம் இங்க வந்துட்டு ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு சடனா முன்னாடி பார்த்த சூர்யா மாதிரி ரெண்டு பேருமே ஒரே டைம்ல பேசிட்டோம். இது இந்த அயன் படத்துல இருக்கும்ல அந்த சூர்யாவோட ஃபீல் இருக்குல்ல அப்படின்னு லுக் பாக்குறது. எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுது. ஓவராலாக அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். ஆனால் தேட்டர் முக்கியமாக தேட்டரில் பாருங்கள். ஏன்னா வந்து அந்த மேக்கிங்கு, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு, பிஜிஎம்மு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஜிகர்தண்டா XX வந்து எப்படி இருந்து லாரன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்காக இருந்துச்சோ, அதே மாதிரி ரெட்ரோ வந்து சூர்யாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கம்பேக்காக தான் இருக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.